அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் மெய்யியல் உணர்தல் 9ஆம் வகுப்புக்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை வள்ளலார் மெய்யியல் எப்படி அப்படின்னா, வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அநியாயங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், பிரச்சனைகள் அதையெல்லாம் பார்த்துட்டு ஓரமா ஒதுங்கி அமைதியா போவது இல்லை இந்த ஆன்மீகம். அதற்கு முகம் கொடுத்து நிமிர்ந்து நின்று அதை மண்ணுக்கும் மக்களுக்கும் சரி செய்து ஒரு சிறப்பான வாழ்வியலை அமைத்து பிறகு அடுத்த நிலைக்கு போவது. அது அதுதான் வள்ளலாரோட ஆன்மீகம். ஒரு ஒரு புரட்சி துறவின்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம்ங்கிறது போன வகுப்புல பார்த்துருந்தோம். இப்ப ஒவ்வொரு வகுப்புலையும் வரிகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 13, 14வது வரிகள் பார்க்க இருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த வரிகளுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இதை விளக்கம் கொடுக்கறதுக்கு வழக்கம் போல நம்ம வள்ளலார் பணியகத்திலிருந்து முனைவரும் மெய்யியல் ஆய்வாளரும் திரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள எல்லாத்தோட சார்பாக வரவேற்றுட்டு உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மங்கள் மலரடி வாழ்க வாழ்க. இன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் தொடர்ந்து வள்ளலார் மெய்யியல் உணர்தல் என்ற தலைப்பின் கீழ் அருட்பெரும் ஜோதி அகவலின் விளக்கங்களை நாம் தொடர்ந்து பல வகுப்புகளாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு வகுப்பு 9 நாம் எல்லோரும் சந்திப்பதும் உடைய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஐயா சொன்னது போல இன்னைக்கு ஒரு முக்கியமான அகவல் என்றாலே முக்கியமானதுதான். நீங்க ஏன்னா அதுல விளக்கம் என்பது ஒரு சிறு வார்த்தை தான் என்றாலும் அது ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களுமே பல ஆய்வாளர்கள், அருளாளர்கள் அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் தங்களுக்கு படிக்கும் பொழுது எழுந்த அனுபவத்தை குறைகளாக எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அதாவது அதுல அலசி ஆராய்ந்து நமக்கு எது தேவையோ அது எல்லா கருத்துக்களும் கூட்டு சேர்ந்து அதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்றது தான் இது ஒரு தேடல், ஒரு சின்ன எளிய முயற்சி. அந்த வகையில் தான் நாம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு அதே போல் முதன்மையான அகவல். அந்த அகவல் 13 மற்றும் 14வது வரிகள். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரு ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த விளக்கம் இதுக்கு முன்னாடி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த அகவலை பார்க்கிறேன். நாம ஏற்கனவே பார்த்தோம், உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்வோங்கும் அருட்பெருஞ்சோதி என்ற பார்த்தோம். ஒரு உரை மனத்தை கடந்த ஒரு பெருநிலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதுக்கு கீழ்நிலைகளை விளக்குவது போல ஐயா இந்த வார்த்தைகளை. ஏனென்றால் உரைமனம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல வாக்கு பேச்சு எல்லாம் நின்று போகும், உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருநிலை இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது உணர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க. முன்னாடி மேல்நிலையை சொல்லிட்டாரு, அதுக்கு கீழ்நிலைகளை இன்னைக்கு சொல்ல வராது. மனம் என்பதை தாண்டி ஒரு பெருநிலை இருக்குப்பா, சரி அதுக்கு கீழே என்னங்க இருக்குது அப்படின்னா இந்த இப்ப என்ன நிலை இருக்குதுன்றத வள்ளல் பெருமானார் இதுல ரொம்ப கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. அப்ப அதுல சொல்றப்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஊக்கமும் உணர்ச்சியும் என்றார். இப்ப நாம இதுல பொதுவான விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நானும் சில உரைகள் பார்த்தேன். ஊக்கத்தையும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கியத்தையும், அதாவது ஒளி உடம்பையும் தரக்கூடிய தன்று அருளிய அருட்பெருஞ்சோதி, இப்படியும் எளிய உரைகளாகவும் விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் அப்படி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப என்னுடைய அனுபவம், அது அவங்களுடைய அனுபவத்துல அவர் எழுதியிருக்கிறாங்க, பல அது மாதிரி சொல்றாங்க. இப்ப நாம அதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் அதனுடைய வேர் எங்க இருக்குது நம்ம தேடி போறோம். ஊக்கம், உணர்ச்சி, இது எங்கிருந்து வருது, இதனுடைய ஆதி எது என்று பார்க்கிற போது நமக்கு ஒரு வியப்பான செய்தி வருது. நமக்கு அது வியப்பு, நம்முடைய முன்னோர்களுக்கு அது சாதாரண செய்தி. இப்ப நம்ம தமிழ்ல ஊ என்ற ஒரு ஒரு சொல்லு, ஊ. இப்ப பெரும்பாலும் இப்ப மூத்த மொழி எதுப்பா, உலகத்தில் தொன்மையான மொழி எது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வுகள் நடத்துனீங்கன்னா அதுக்கு ஒரு இலக்கணம், பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு செய்தி ரொம்ப முதன்மையான செய்தி என்னன்னா, ஓரெழுத்துக்கள் அதிகம் இருக்கிற மொழி தான் தொன்மை மொழி. ஓரெழுத்து ஒலியிலிருந்து வரி வடிவத்துக்கு வரும்போது அவை ஒன்றாகத்தான் இருக்கு. அதனாலதான் தமிழில் தான் ஓரெழுத்துகள் மிக அதிகமாக. ஆ என்றால் பல பொருள்கள் உண்டு. அது போல ஊ என்றால் அதுக்கும் நிறைய ஆழ்ந்த பொருள் உண்டு. ஊ என்றால் உள்ளே இருப்பது என்பதை பொருளை உள்ளடக்கியதுதான் ஊ என்பது. இப்ப அதனுடைய அந்த ஊ என்பது ஒரு இடத்துல வளர்ச்சி அடையும். ஓரெழுத்துக்கள் ஒரு இடத்துல வளர்ச்சி அடைஞ்சு வெளியில வர்றப்ப அந்த அது என்னவா இருக்கு அப்படின்னா, 2 வரிகளா, அதாவது 2 எழுத்துக்களா, 3 எழுத்துக்களா, அப்புறம் 8 எழுத்து வரையில் அது வளர்ச்சி அடையும். இதான் மொழியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த ஊக்கும் நமக்கு இருக்கிற உணர்ச்சிக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அங்கதான் பொருளே இருக்குது, அதனுடைய வேர் என்பது அங்கதான் இருக்கு. ஊ என்பது உள்ளே இருப்பது என்ற பொருள்ல சொல்றோம். உள்ளே என்பதெல்லாம் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்க ஊ என்பது, ஊ எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் உள்ளே இருக்கு. அப்ப நீங்க உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்றோம் பாருங்க. இப்ப 2 எழுத்தா ஊ என்பது 2 எழுத்தா வடிவம் பெறுகிற பொழுது அதுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, உது என்ற ஒரு சொல் இருந்துச்சு. இன்றைக்கு வழக்கத்திலே அந்த சொற்கள் இல்லை, ஆனால் ஒரு சொல் இருந்தது, உது என்று பெயர். உது இப்ப இன்னைக்கு சொல்றோம்ல, அது, இது, உது அப்படின்னு சொல்றோம். அது என்றால் நம்ம என்ன சொல்லுவோம், அதுன்னா கொஞ்சம் நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது அப்படின்ற பொருள்ல சொல்லுவோம். இது அப்படின்னு இங்க இருக்குது, இது அப்படின்னா நமக்கு அருகாமையில் இருக்குதுன்னு. ஆனா உள்ள இருக்கிறதுக்கு உது என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மொழியாளர் ஆய்வாளர் சொல்லக்கூடிய செய்திக்கும் நம்முடைய இந்த தகவலுக்கும் நெருக்கமான தொடர்பு. ஏனென்றால் உணர்வு, ஊக்கம் என்பதெல்லாம் உள்ளிருந்து எழக்கூடிய உணர்ச்சிக்கு பெயர், அறிவுக்கு பெயர் உணர்ச்சி என்று பெயர். உள்ளிருந்து எழுவதனால் அதுக்கு பேர் உணர்ச்சி, உள்ளிருந்து பெறுவதனால் அதுக்கு பேர் ஊக்கம். அதாவது மனத்திலிருந்து எழுவது, இந்த உள்ளிருந்து வருவது. நீங்க யோசிச்சு பாருங்க, உணவு ஏன் அதுக்கு பேர் உணவுன்னு பேரு? உணவு உள் செல்வதனால் உணவு, உள் சென்று வினையாற்றுவதால் அதுக்கு பேர் உணவு. இப்படி நிறைய விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். அதே போல தொல்காப்பியத்தில் ஒரு அறிவை சொல்லுகிற பொழுது ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்றார். உற்ற அறிதல் என்பது முதல் அறிவை குறிக்கிறது. என்ன இருக்கு உண்மையான பொருள் என்ன? உற்ற அறிதல் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், தொடு உணர்ச்சி. முதல்ல நம்ம தொட்டா ஸ்பரிச உணர்வுன்னு சொல்றோம், தொடு உணர்வு, தொட்டால் அறிஞ்சுக்கிற உணர்வு. நீங்க சிந்திச்சு பாருங்க, உற்றறிவு என்பதற்கான உள்பொருள் என்ன என்றால், அதாவது வெளியில இருக்க புறத்தை உள்ளிருந்து அறியக்கூடிய அறிவுக்கு பெயர் உற்றறிவு என்று பெயர். உள்ளே இருக்குது அறிவு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு. அப்ப வெளியில இருக்கிற புறத்தில் இருக்கக்கூடிய ஊழலை உள்ளுக்குள் இருந்து அறிவதற்குரிய அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு அந்த உயிரை அறிவதனால் அதுக்கு பேர் உற்றறிவு. அதுதான் ஓரறிவு என்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அறிவார்ந்த சான்றோர்கள் அந்த செய்திகளை குறிப்பிட்டார். அப்ப ஊக்கம், உணர்ச்சி, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருக்கமானது. அதுவும் உரைமனத்திற்கும் உணர்ச்சிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊக்கத்துக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது. இப்ப இந்த ஊக்கம் பற்றிய பல செய்திகளை நம்ம பாக்குறப்ப சில ஆங்கிலத்திலயும் நம்ம சொல்லுவாங்க மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மோட்டிவேஷனுக்கான உண்மையான பொருள் என்ன? அதுல என்ன சொல்றாங்க, மூட்டு அதாவது மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவன்னா முன்னேற்றி நகர்த்துவது, டு மூவ் அப்படின்னு சொல்றோம்ல, நகர்த்துவது. இந்த விஷயத்துல இருந்தா அவங்க இந்த மோட்டிவேஷன்றத அதுக்கான பொருளை சொல்றாங்க. ஆனால் உண்மையில் தமிழருடைய அந்த அறம் சார்ந்த விஷயம் என்பது வேற, வெறும் செயற்கை இல்லை.
உள்ளுக்குள் இருந்து எழுவது என்ற பொருளில் தான் அது குறிக்கப்படும். அதே போல இப்ப இந்த ஊக்கம் பற்றி பல செய்திகள் இருக்கிறது. ஏன்னா இது நம்ம 2 செய்திகளை பார்க்கணும். ஒண்ணு மெய்யியல் சார்ந்து, உணர்வியல் சார்ந்து, உணர்வு சார்ந்த விளக்கங்கள். இன்னொன்று அந்த விளக்கமே புறநிலையில் வேறாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஒரு அறிவியல் என்ற கட்டமைப்புல இருக்கிறது. நம்ம அதையும் பார்க்கும்போது நமக்கும் ஒரு 2த்தையுமே ஒரு கம்பாரிசன் பண்ணி ஒப்பிட்ட அளவுல நமக்கு பார்க்கிற பொழுது நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும்ன்றதுனாலதான் இந்த செய்திகள். அதே போல இந்த உணர்வு, அதாவது ஊக்கம் பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய தேதிகள். இப்ப அதை பத்தி உளவியல் சார்ந்தது. ஊக்கம் என்பது ஒரு உளவியல் கருத்து. இப்ப இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே வரப்ப வள்ளல் பெருமானாருடைய இன்னொரு சைடு உங்களுக்கு முடிவுல தெரியும். அது எப்படியான விஷயத்துல அவரு ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் என்ற செய்தி. இப்ப இது பத்தி உளவியல் பத்தி நிறைய விஷயங்களை அறிவியலாளர்கள், உளவியலாளர்கள் பேசிட்டு இருக்கிற செய்தியில 3 முதன்மையானவர்களை உளவியல் சார்ந்து சொல்றாங்க. இந்த ஊக்கம் பற்றி ஆய்வு செய்தவர்கள். அவர்களுக்கு பேரு லேபர், டெசி, ரைன். இந்த 3 பேரும் இணைந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாங்க. ஊக்கம் என்பதுனா என்ன, அதை பத்தி ஒரு தேரியை உருவாக்குறாங்க. அப்ப அதை பத்தி சொல்றப்ப ஒரு முக்கியமான சொல்றாங்க. ஊக்கம் என்றால் என்ன என்று அவன் சொல்றப்ப, ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் ஒரு உள்ளுக்குள் இருந்து செயல்படக்கூடிய ஒரு விசைக்கு பெயர் ஊக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவியல் பூர்வமான செய்தி. அது எந்த இடத்துல தொடங்குது இதெல்லாம் இப்படி ஒரு விசை இருக்குது, அதுதான் ஊக்கமாக விளையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊக்கம் 2 நிலையில செயல்படுது. ஒன்று அகநிலையில் செயல்படுது, இன்னொன்னு புறநிலையிலே செயல்படுது. இப்ப இந்த 2 விதமான ஊக்கங்களையும் மனித இயல்புல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது, வள்ளல் பெருமான் அந்த செய்திகளுக்கு விளக்கத்தை கொடுக்கிற போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த செய்திகளுக்கும் இதுல இது கொஞ்சம் ஆழ்ந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செய்தி புரியும். இது அதாவது இறை படைப்பில் இந்த 2 விளக்கத்தை நம்ம சொல்றோம். ஒன்று, இந்த உயிர்கள், இப்ப இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. அது ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய பேசிருக்கோம். ஆதி நிலை, அனாதி நிலை என்பதுல பதி, பசு, பாசம் இந்த 3ம் அனாதி என்று நாம் பார்த்தோம். அதாவது யாரும் தோற்றுவிக்கவில்லை, அது இயல்பாக இருப்பது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இந்த பதி என்பது இறை, உலகம், இறை உலகம், அதாவது நம்மளுடைய உயிர். இப்ப இந்த 3ம் ஒரு விஷயமா செயல்படுறது தான் சித்தாந்தத்தின் முப்பொருள் விளக்கமா சொல்றாங்க. இப்ப மனிதருடைய, அதாவது இப்ப தத்துவ விளக்கத்தை நீங்க இதுல இருந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய தத்துவ விளக்கம் ரொம்ப முதன்மையானது. இந்த ஆணவ இருள் என்று சொல்றாங்க. அதாவது உலகத்தில் உயிர்கள் ஆணவ இருட்டில் இருந்த போது, அதாவது தத்துவத்தில் ஆணவம் அது பேர். இன்னும் ஒரு முழுமை பெறாத அமைப்புன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு எளிமையா போய் ஒரு முழுமை பெறாத உயிருக்கு அதனோடு இந்த பசு பாசம் என்கிற தத்துவம் இணையும் போதுதான் உயிர் என்பது மாயையில் சிக்குது என்பதுதான். அப்படி என்றால் அந்த மாயையிலிருந்து விலகி அந்த இறைநிலையை அடைய வேண்டும். இதுதான் இந்த செக்டர்ல தான் சைவ சித்தாந்தம் முன்மொழி. இப்ப இதுல என்னங்க நமக்கு செய்தியை சொல்றாங்க அப்படின்னா, வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய இந்த மாணவ இருளிலிருந்து, இந்த மாயையிலிருந்து ஒரு உயிர் தன்னை வெளியேற்றுக் கொள்ளுது, விடுதலை செய்வதற்கு விருப்பப்படுது. அதற்கான வழி எங்க இருக்குது அப்படின்னா, அதற்குத்தான் உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் இறைவன் படைக்கிறான். அதுவே பாசம். அந்த உணர்ச்சிகளை, நல் விஷயத்தை அவனுக்கு அதுக்குள்ள உணரும் பொழுது, அந்த உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கிற பொழுது, அந்த உணர்வுகளில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவன் தெளிந்து மீண்டும் இறைநிலையை அடைந்து விடுகிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். அப்ப வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், ஒரு உயிர் உணர்ச்சி பெறுவதற்கும் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கும் இந்த ஊக்கத்தையும் உணர்ச்சியையும் எனக்கு அருளி, அதே போல் இந்த உடலை நான் இறைநிலையை அடைவதற்குரிய இந்த ஒளி உடம்பை, ஒளி தரும் உடைமையும் எனக்கு கொடுத்து மீண்டும் உன்னோட ஆக்கம் என்றால் படைப்பு என்று பொருள். படைக்கிற ஆற்றல், 5 நானே செய்கிறேன் என்று வள்ளல் பெருமானார் சொல்றார். அப்படி என்றால்
இந்த ஊக்கமாக இருந்து உணர்ச்சிக்கான ஆட்படாமல் அடுத்த கட்டத்திற்கு, அதாவது ஒளிதேகம் அடைவதற்குரிய உடலையும் எனக்கு கொடுத்து அந்த ஆளுமை சர்வ வல்லமையும் அந்த பெரும் ஆற்றலையும் எனக்கு கொடுத்து அருளிய அருட்பெரும் ஜோதியரே என்றுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல இது தியரிட்டிக்கலா அவங்க என்ன சொன்னாரு அப்படின்றதுக்கான விஷயம். அதாவது ஒரு உயிர்கள் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு உணர்ச்சியும் ஊக்கமும் அதுக்கான உடலை அமைப்பையும் அதற்கான வல்லமையும் கொடுத்த உயிர்களை அப்படின்றது பொது மொழியிலும் பேசினார். இதுல இன்னொரு அருளாளர்கள் ஆன்மீக சான்றோர்கள் ஒரு செய்திகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் தனக்குரிய அனுபவத்தை தான் அப்படியே பதிவு செய்யறாரு. ஏனென்றால் நீங்க ஒரு பாடல்கள் நீங்க பார்க்கலாம். பட முடியாத அரசே இனி துயரம் என்று பாடுறாரு. இனிமே என்னால துயரத்தை பட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு மரணத்தை பார்த்து நான் பயந்தேன், எனக்கு அந்த பெருநிலை வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். எனவே அந்த அந்த விருப்பத்தின், விருப்பம் மட்டும் இல்ல, அதிதீவிர விருப்பத்தின் காரணமாக எனக்கு ஒளி தேகத்தை அருளினான் என்று அருட்பாவிலே பதிவு செய்யறார். அப்ப நீங்க இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த உணர்வு என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உணர்வு என்ற உள்ள இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதுவும் நமக்கு தெரியல, அது ஒரு அருவமா இருக்குது. மனசுக்கு என்ன இருக்குது? மனசுக்குன்னு தனி உறுப்பு இல்லை, தனியா அது ஒரு அகக்கருவிகளா தான் சொல்றாங்க. அறிவியலில் மூளைக்குள் ஒண்ணு இருக்குது, மூளைக்குள் செயல்பாடு என்று போன வகுப்புல அதை பத்தி நிறைய பேசியிருக்கு. அப்படி ஒரு அகக்கருவியாக இருக்கிற அருவுருவமாக இருக்கக்கூடிய மனத்தில் இருந்துதான் சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் வெளிப்படுது. அப்படி அந்த மனத்தை யார் படைத்தார் என்றால், அந்த மனத்தையும் படைத்தவர் இறைவன் தான். அந்த மனத்தையும் படைத்து அதுக்குள்ள இந்த உணர்வுகளையும் படைத்து அதிலிருந்து நீ அந்த உண்மையை தெளிந்து கொண்டு உன்னுடைய உண்மை நிலையாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை அழியா தேகமாக மாற்றி அந்த வல்லமையை பெற்று நீ வாழ்வாக வாழ வேண்டும், அல்லது இந்த உண்மையை தெரிந்து கொள் என்பது போல வள்ளல் பெருமானார் இறைவனுக்கு அருளினான் என்ற செய்தியிலும் இதுல குறிப்பிடுறான். இதுதான் அதனுடைய ஒரு விளக்கம். இது இல்லாம நீங்க இந்த சொல்ல எனக்கு ஒரு சின்ன ஒப்பீட்டு இருக்கு. அது எப்பவுமே திருக்குறளுக்கும் திருவருட்பாவுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. நான் பல முறைகள் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐயா சொல்லக்கூடிய இந்த பெருவாழ்வு என்ற பெருநிலை என்ற அந்த நிலைகள் எல்லாமே நம்முடைய திருக்குறளில் மறைமொழியாக இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கேன். பல முறைகள் சொல்லியிருக்கேன். ஐயாவே சொல்லியிருக்கான். இதனுடைய அந்த சன்மார்க்கத்தினுடைய சாரத்தை வள்ளல் பெருமானார், அதாவது திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை தேவரீர் குறளில் பார்த்து அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப எனக்கு நான் யதார்த்தமா பார்த்த செய்தி தான் இது. நாம் அந்த ஊக்கம் பற்றி படிக்கிறப்ப சில செய்திகள் வந்துச்சு. அதுல நாம பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதுல 3 சொல்லாடல்கள் முதன்மையான சொல்லாடல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊக்கம், உணர்ச்சி, ஆக்கம், இந்த 3 முதன்மையான சொல்லாடல். இது அப்படியே இந்த சொற்கள் அப்படியே திருக்குறளில் இருக்கு. அதுவும் ஊக்க உடைமைன்ற அதிகாரத்துல இருக்கு. அது அனைவரும் பார்க்குங்க, அதை பாருங்க. அதுல ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்துல ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று என்று பாடுறார். அதாவது ஊக்கம் இருப்பவரே உடையவர். பொருள் வைத்திருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார். எனவே ஊக்கம் எவரிடம் இருக்கிறதோ அவரே உடையர் என்று சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி இது ஒன்று. அடுத்தது பாருங்க, உணர்ச்சின்னு சொல்றோம்ல, உணர்ச்சின்ற ஐயா அங்க பயன்படுத்துறாரு. ஆனா திருக்குறள் வள்ளுவ பெருந்தகை அதை எப்படி சொல்றாரு? உள்ளம்னு சொல்றாங்க. பாருங்க, உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கி விடும் அப்படின்றாரு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, உள்ளம் உடைமை உள்ளம் என்பது நிலையானது, பொருள் என்பது பொருள் வைத்துக் கொள்வது அது நிலையாமையை குறிப்பது என்று சொல்றாரு. இது 2வது உள்ளத்தில் பற்றி சொல்லக்கூடியது. 3வது ஒரு செய்தியில சொல்றாரு பாருங்க, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா
ஊக்கம் உடையா நுழை என்று சொல்றார். இப்ப இதுல ஒரு முக்கியமான செய்தி, சோர்வில்லாதவனுக்கு, சோர்வில்லாமல் ஊக்கத்தோடு இருப்பவனுக்கு ஆக்கம் என்பது, அதாவது இங்க இந்த இடத்துல ஆக்கம் என்பது செல்வத்தை குறிப்பது. செல்வம் அவனை தேடி போகும் என்ற செய்திகளை சொல்றாங்க. திருக்குறள்ல எப்பொழுதுமே எல்லா பொருள்களிலுமே 4 பொருள்கள் உண்டு. வள்ளல் பெருமாறான்னு சொன்னார். ஒன்று அகம், அப்புறம் என்றுதான் தமிழருடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருண்மை இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. ஆனா வள்ளல் பெருமானார் இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றிலும் 4 நிலைகளை குறிக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். திருக்குறளுக்கு நீங்க 4 வழியில விளக்கத்தை சொல்ல முடியும். அகம், அகப்பொருள் என்பது மெய் விளக்கம், மெய்யியல் அருளாளர்கள் வழங்கக்கூடிய விளக்கம். இன்றைக்கு நாம் படிச்சுட்டு இருக்கிறோம்ல, இது எல்லாமே புறநிலை, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண எளிய மக்களுக்கான, எளியவர்களுக்காக, புறநிலை உலகியலுக்காக எழுதப்பட்ட செய்திகள். அப்ப இந்த செய்திகளையும் நீங்க அதையும் கம்பேர் பண்றப்ப, ஒப்பிடுறப்ப ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா நமக்கு தெரியும். என்னன்னா, வள்ளல் பெருமானார் தன்னுடைய விருப்பத்தில் ஊன்றி ஊக்கத்தையும் உணர்ச்சியையும் சரியாக பயன்படுத்தி இந்த ஒளி தேகத்தை, அது சொல்ல ஒளிதரும் யாக்கையும், இந்த உடலை பற்றிய அக்கறையும் இருந்து ஒரு பெரிய அளவில், அதாவது ஆக்கம் என்றால் படைப்பு, இந்த படைப்புக்கான ஆற்றலையும் பெற்றார், அவருக்கு அருளினார் இறைவன் என்ற செய்திகளை இதுக்கு தெரியும். அப்ப இதிலிருந்து நாம் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்பது அதாவது உணர்ச்சி, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கை. இப்ப நீங்க ஒளிதரும் ஆக்கை என்பது, ஆக்கை என்றால் உடல், மெய் என்று பொருள். ஒளிதரும் ஆக்கையும், இப்ப அந்த ஒளிதரும் ஆக்கையும் எப்ப எழுதுறாங்கன்னா, இந்த அகவல் எழுதப்பட்ட இதுதான் நான் சொல்றேன், சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒரு எசென்சியல் பார்ட் என்றால் இதுதான். அதாவது கருத்தியலுக்கான ஒரு வேதம் சொல்றோம். இந்த மறை என்றால் திருவருட்ப 6ஆம் பெருமுறை தான். அதிலே குறிப்பாக இந்த அகவல் என்பது ரொம்ப முதன்மையானது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்படி இறைநிலை அடைந்ததுக்கு பிறகு வள்ளல் பெருமானார் பெற்ற அருளிய இந்த அகவலில் தான் இந்த செய்திகள் குறிப்பிடும். அப்ப மனம் கடந்துவதற்கு முன்பு உணர்ச்சிகளுக்கும் உணர்ச்சியும் ஊக்கமும் ஒளிதரு ஆக்கையும் இதெல்லாம் பெற்று, ஆக்கம் என்றால் படைப்பு, 2 விஷயம் இருக்குது. ஆக்கம் என்பது செல்வத்தையும் குறிப்பது. ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது, இங்க இருக்கக்கூடிய ஆக்கம் என்பது, நான் என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்தா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படைப்பு, படைக்கிற ஆற்றல் என்பதுதான் நான் சொல்றேன். ஏனென்றால் வள்ளுவர் அந்த இடத்திலே சொல்லும் போது செல்வத்தை குறிப்பிடார். ஆக்கம் என்றால் பல விஷயங்களுக்கு படைப்பு என்ற பொருளிலும் குறிக்கிறது. வள்ளல் பெருமானுடைய இந்த படைப்பு என்பதை, நான் 5 நானே செய்கிறேன் என்பதையும், நான் படைப்பது நானா அருட்பெரும் ஜோதியரா என்று தெரியாமல் திகைக்கிறேன் என்று வள்ளல் பெருமானுடைய திருவாய்மொழியும் நாம் ஒப்பிடுறப்ப, இது ஒரு பெருநிலைக்கான ஒரு பாதை, ஒரு படிநிலையை வள்ளல் பெருமானார் விளக்கிறார் என்பதை இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இது பற்றிய கருத்துக்கள் இருந்தால் பேசலாம். நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, ஓரெழுத்து சொற்கள், பொருள் உள்ள சொற்கள் அதிகமான உள்ள மொழி தான் ரொம்ப தொன்மையான மொழி அப்படிங்கிற ஒரு செய்தி, ரொம்ப புதிய செய்தி, ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி மேலும் படிக்கிறதுக்கான ஆர்வமா இருக்குது. அது இந்த ஓரெழுத்து சொற்கள், தமிழ்ல ஓரெழுத்து சொற்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒண்ணு. 2வது, இந்த ஆக்கம், கடைசியா முடிச்ச இந்த ஆக்கம்ங்கிற சொல்லு, இப்ப சோர் ஆக்குதல் அப்படிங்கிறது ஒண்ணுக்கு வழக்கமான ஒரு இதுல இருக்கு. அதை வச்சு பார்க்கும் பொழுது அது செல்வம் அல்ல, படைப்பு அப்படிங்கிற இதுக்கும் அது பொருத்தமாக வருது. இப்ப அந்த எனக்கு ஒரு ஐயம் இருக்குங்க. மற்றவர்களுக்கு ஐயம் இருந்தா நான் முதல்ல கேட்டுறேன். நானே எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். முதல்ல நான் என்னோட இந்த ஐயத்தை மட்டும் கேட்டுறேன். உற்றறிவு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும் பொழுது நீங்க சொன்னீங்க, அது அது கொஞ்சம் தெளிவா புரியாத மாதிரி இருந்தது. மற்றவர்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு புரியல. என்னன்னா, அந்த உற்றறிதல், அதாவது உள்ளிருந்து நாம அறிந்து கொள்றது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. நாம உள்ளுக்குள்ள அறிந்து கொள்றதுன்னு சொல்றீங்களா, இல்ல நாம எதை தொடுகிறோமோ
அதற்குள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ளிருப்பதை அறிவதுதான் உற்றறிவதா, இல்ல நம்ம வெளியே இருப்பதை தொட்டு நாம உள்ளுக்குள்ள உணர்ந்துக்கிறத வந்து உற்றறிவுன்னு சொல்லி சொல்றாங்களா, இல்ல எதிரில் இருக்கிற விஷயத்துக்கு உள்ளிருப்பதை உணர்ந்து கொள்வது வந்து உற்றறிவுன்னு சொல்லி சொல்றாங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நமக்கு ஒரு உதாரணத்துக்கு உற்றறிதல் என்பது உள்ளிருந்து அறிவது. அதாவது உள்ள இருக்கிற ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை கொண்டு வெளியில இருக்கக்கூடிய புறத்தை அறிவது. நீங்க உதாரணத்துக்கு உற்றறிதலுக்கு ஒரு செடியை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஓரறிவு இருக்கு. அதாவது ஓரறிவு உற்றறிவு ஓரறிவு. நீங்க ஒரு ரொம்ப வியப்பான செய்தி என்னன்னா, ஒரு கீரை செடி இருக்கு. அந்த கீரை செடியை போய் நீங்க கிள்ளுனீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு செடியை கிள்ளுனீங்க அப்படின்னா, சில தாவரத்தை பொறுத்து ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு விதமான உணர்ச்சியை வெளிப்படுத்தும். சில தாவரங்கள் ஆஹ் இப்ப நீங்க உடைச்சீங்க, கிள்ளுனீங்க அல்லது உடைச்சீங்க, ஒரு இலையையோ அல்லது கிளையோ நீங்க உடைச்சீங்கன்னா உடனடியாக அதிலிருந்து ஒரு நீர் வரும். சில செடிகளுக்கு நீர் வரும், சில செடிகளுக்கு பால் வரும். நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஏன் அது வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் வருது? அந்த வந்த உடனேயே அந்த நீர் வந்துச்சுன்னா, அதுல இருந்து உள்ள வந்து நீர் வந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் நிக்காது. சில இடத்துல அது கெட்டியாயிடும். நீங்க கவனிச்சு பாருங்க, இல்லைனாலும் இனிமே கவனிங்க. கெட்டியாயிடும் அல்லது அது உறைஞ்சிடும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. தன்னுடைய இப்ப நீங்க ஒரு செடியை கிள்ளிட்டீங்க அப்படின்னா, புறநிலையில் இருக்கக்கூடிய வெப்பம் அதுல அந்த உடைச்ச பகுதிக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய வேரையும் அந்த இடத்தையே வெப்ப சூடாக்கி அதை அழிச்சிடும். உடனே அது வந்து அழிஞ்சிடும், அழுகிடும். அப்ப இந்த அறிவு எங்க வருதுன்னா, அதனுடைய வேர்ல இருக்கு. உணர்ச்சியுடைய தொகுப்பா இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேர். நீங்க உள்ளிருந்து என்ன நடக்குதுன்றத நமக்கு தெரியும். நீங்க உணர்ச்சி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உயிர்னா ஒரு இல்ல, நம்மை விட அதிபுத்திசாலிகள் புழுக்களும் மரங்களும். ஞாபகம். உரைநிலை என்பது ஒரு உற்றறிவு என்பால் ஏதோ அமைதியாக இருப்பது இல்லை. உணர்ச்சி வெளிப்படாத நிலை, அடக்கி இருக்கக்கூடிய நிலை. அது ஒரு 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 உணர்வுக்கு நீங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பயணிக்கணும், பல கோடி ஆண்டுகள் பயணிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் இன்னைக்கு பாக்குறோம். முதல் மரம் எப்போ வந்துச்சு? முதல் மரம் வர்றப்போ அது எப்படி இருந்திருக்கும் இப்படின்ற கேள்விகளா இருக்குல்ல. இப்ப இந்த அறிவு எங்க இருக்குதுன்னா, ஒரு செடிக்கு இருக்கு. இந்த செடி காலங்காலமா இந்த இயற்கை சூழலையே உணர்ந்து 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 அது என்ன மாதிரி காலத்திற்கேற்ற தன்னை தகவமைச்சுக்கிட்டே வந்து அது நிக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த புவியை, இந்த இந்த நிலத்தை பற்றிய நாம் அறிவதை விடவும் ஒரு மரம் அறியும், ஒரு ஒரு செடி அறியும். ஏனென்றால் உற்றறிவில் அதற்கு இணையான உயிர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப அதற்குரிய நிலையில் அதற்குரிய தகவமைப்பை இறை அதற்குள் படைக்கப்படும். அதனால்தான் வள்ளல் பெருமானார் சொல்லுவார், வண்ணமும் வடிவமும் மாறலாம், உயிர் ஒன்றுதான். அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவாக, உயிராக, கருவாக இருக்கிறார் இறைவன் என்பதுதான். அதனாலதான் உயிர் கொள்ளாமையே அவர் பயன்படுத்தினாரு. எல்லா உயிர்களும் சமம் என்று சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அவன் ஒரு பிரகாசமாக இருக்கிறான் என்ற சொல். அப்ப நமக்கு இதுல இருந்து ஒரு செய்தி என்ன தெரியுதுன்னா, இப்ப நீங்க இன்னொரு செய்தி சொல்றாங்க. இப்ப நான் கூட இப்ப இடையில ஒரு செய்தியை பேசியிருந்தேன். தாவரங்கள் பேசுமா, பேசுகின்றவா அப்படின்ற செய்திகளை சொல்லியிருந்தேன். அந்த செய்தியில நிறைய அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த காணொலி மீண்டும் பாருங்க, நம்ம அகவொலி இதுல இருக்கு. அதுல வந்து ஆய்வுகள், பல ஆய்வுகள் செய்யறாங்க. அதுல ஒரு செய்தியா சொல்றேன், பேர்கள் அந்த இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒரு ஆய்வாளர் அந்த ஒரு செடியை வச்சிருக்கிறாரு, அவங்க அறையில வச்சிருக்கிறாரு. அதுக்கு கீழே இந்த அல்ட்ராசானிக் மைக்கை வந்து அவருடைய வேர்களை செட் பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. அவரு அறையில உட்காந்துருக்காரு, அதை செட் பண்ணிட்டு வச்சிருக்காரு. அப்ப அந்த செடி என்ன செய்யுதுன்னா, ஒரு ஒரு விதமான ஒலியை வெளியிட்டே இருக்கு. அவர் இருக்கிறப்ப வெளியிடுது, ஒண்ணு கேக்குது. நம்ம ஸ்பீக்கர் நமக்கு தெரியற மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கிறார். அது நமக்கு அந்த ஒலியை கேக்குது. திடீர்னு அவருடைய நண்பர் வந்து அந்த அறைக்குள்ள வராங்க, வேற ஒருத்தவங்க வராங்க. வந்த உடனேயே அந்த ஒலி நின்னுடுது. அந்த ஒலி சத்தம் வரல, அமைதியா இருக்குது.
அவர் இருக்கிறப்ப வந்தது, அவங்க நண்பர் வந்தப்ப வரல. இவருக்கு ஒரு சந்தேகம், வேற ஏதாவது மைக்ல ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி அவர் பாக்குறாரு. அப்புறம் திரும்ப அவர் போயிடுறாரு. அவர் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த ஓசை கேக்குது. அப்புறம் திரும்ப அவரை திரும்ப வர சொல்றாரு. அவரு வந்த உடனே அதை கேட்க மாட்டார். அப்ப இப்படி ஒரு 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 ஆச்சரியமான வச்சுட்டு ஆய்வுங்க இது, நான் எதுவும் சும்மா சொல்லல, ஆய்வுகள் முறைப்படி சொல்ல. இது ஒண்ணு. இரண்டாவது, தொட்டாசை நீங்க பார்த்திருக்கீங்க. தொட்டாசை நீங்க தொட்டால் சுருங்கும், அது அதனுடைய இயல்புல இருக்கு. நீங்க தொட்டாசு நீங்க இலை இப்ப இன்னைக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட நீங்க முயற்சி பண்ணுங்க. எப்பொழுதுமே நான் சொல்றதுனாலே அதை இது பண்ண வேண்டாம், நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உண்மையா இல்லையா நமக்கு தெரியும். ஒரு தொட்டாசு நீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு தொட்டிலேயே போட்டு வளங்க. அதுக்கு நீங்க இயல்பா ஏதாவது பேசுங்க, சும்மா ரொம்ப அதுக்கு பேசாத தெரியும், நமக்கு இயல்பா என்னென்ன, அதுக்கு தண்ணி ஊத்துங்க, அதுக்கு தடவி கொடுத்துக்கிட்டே இருங்க. தடவி கொடுக்க 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 முதல்ல சுருங்க, அப்படி இப்படின்னு ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்க அந்த பொட்டாசு நீங்க தொட்டீங்கன்னா அது சுருங்காது. இந்த ஆய்வுப்படி சொல்லியிருக்கிறாங்க, சுருங்காது. அது எப்படின்னா, அவரு தொடுவது நம்ம ஆளு, நமக்குரியவர் என்ற உணர்வே அதுக்கு தெரியுது. அவரால நமக்கு ஆபத்து இல்லைன்ற அந்த உயிர் அறியுது என்றால், இயற்கையுடைய படைப்பில் இறை படைப்பு எவ்வளவு வியப்பு தான். இதெல்லாம் நீங்க அறிவுக்கு புரியுமா? எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியுமா? ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, மனசுல நீங்க இந்த இன்னைக்கு டச்ன்னு சொல்றாங்க, பேட் டச், குட் டச்ன்னு சொல்றாங்கல்ல. ஒருவர் என்னை சொல்றாங்க என்றால் அதை அருவருப்பாக பார்ப்பதும் அதை என்னை ஏற்றுக்கொள்வதை யார் முடிவு பண்றாங்க? இந்த இடத்த சொல்றீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செற்கள் முடிவு பண்ணுது, இது வேணுமா வேணாமான்னு இது பண்ணுது. இதனுடைய கருத்தியல் தான் அது எழுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப உள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அது அந்தந்த அறிவுக்கேற்ற இருக்குது. இந்த எளிமையா ஒவ்வொரு அறிவும் அப்படித்தானா? இது மட்டும் இல்லை, உண்மையிலேயே மனிதருக்கு இதை விட 6 அறிவு படைக்கப்பட்டிருக்கு. மனம் என்ற ஒரு அபாரமான ஆற்றல் நமக்கு இறைவனால் நமக்கு படைக்கப்பட்டது. ஆனால் அதை நாம பயன்படுத்துறோமா என்பதுதான் இன்னைக்கு சிக்கல். அதனாலதான் அருளாளர்கள் எல்லாரும் மனத்தை பற்றி பேசுறாங்க. அதே மாதிரி சித்தர்கள் பாடல்கள் வருது, சட்டங்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில். உள்ளே இருக்கிறான், உள்ளிருந்து ஒருத்தன் இயக்குறான். அவன் இந்த மாயை எல்லாம், இந்த மாயை என்று சொல்லப்படுகிற இந்த கெட்ட எண்ணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கு, அதிலிருந்து விலக்கிப்பார், உனக்குள்ளதான் இருக்கிறான் என்று அருளாளர்கள் சொன்னக்கூடிய செய்தி எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத பொருள். இன்னொன்று, உணர்வும் உணர்ச்சியும் வெவ்வேறு உணர்ச்சி என்றது இருக்கு. அதாவது எமோஷனல் வேற, ஃபீலிங் வேற. இது நான் ஒரு தகவலுக்காக சொல்றேன், இது வாய்ப்பு இருந்தா நீங்க தேடி நீங்க படிச்சீங்க, ஏன்னா எல்லாவற்றையும் இதுல பேச முடியாது, அதனால சொல்றேன். எமோஷனல் உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்வு இப்ப நாம சொல்றோம்ல, உணருதல் என்றால் என்ன? ஏன் உணருதல் இருக்கிறோம்? உணர்ச்சி வேற, உணருதல். உணருதல் என்றால் என்ன? உள் இருப்பவற்றை பெற்றுக்கொள்ளுதல், அல்லது உள்ளிருந்தவற்றை உள்ளிருந்து பெறுபவை என்று சொல்லி. இப்ப நாம திரு அருட்பா உணருதல் நம்ம வைக்கிறோம். என்ன உணர்றோம்? அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம பெறுறோம், அதான் விஷயம். அதுல இருக்கக்கூடிய தகவலை பெறுகிறோம். உள்ளிருப்பதையும் உள் இருக்கின்றவற்றிலிருந்து பெறுவதற்கு பேர் தான் உணர்தல். அப்ப இறையை உணர்தல் தான் முடியும். அதிலிருந்து பெற்று அதிலிருந்து பாக்குறப்ப இப்ப அதே போல அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க பாக்குறப்ப இந்த 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 ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்து வியப்பா இருக்குது. இதை விடவும் இதை உணர்ந்த வள்ளல் பெருமானார் எப்படியான ஆளுன்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு அதை பத்தி அறிவியலில் பல தேரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல நான் ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், நீங்க ஒரு தகவலுக்காக மேலும் நீங்க தேடுறதுக்கு ஒரு தேவைப்படும் பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஊக்கம் பற்றிய கொள்கை, அதாவது தியரி ஆஃப் மோட்டிவேஷன் பற்றி நிறைய தேரிகள் இருக்குது. அது அது தியரி ஆஃப் நீட்ஸ், சோசியல் தேரி, சைக்கோ அனாலிட்டிக் தேரி, இந்த மாதிரியான தேரிஸ் எல்லாம் நிறைய இது பற்றி மனித உணர்வுகளும் ஊக்கம் பற்றிய மனம் பற்றிய நிறைய ஆய்வுகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த உணர்வுகள் பற்றிய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு முரணும் இருக்குது அறிவியலிலேயே. இன்னும் பலவிதமான ஒரே டெபினேஷன்ஸ், ஒரே வரையறையை யாருமே ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றுட்டே இருக்காங்க, ஒண்ணு ஒரு வித்தியாசமா இருக்கு. மனம் பற்றி, அது மனசுல எப்படி இருக்கிற பிரச்சனையே அதேதான். உயிர் எங்க இருக்குது, மனம் எங்க இருக்குது, உணர்ச்சினா என்ன அப்படின்றது இருக்குல்ல. இதை டிஃபைன் பண்றதுக்கே நமக்கு பெரிய சிக்கலா இருக்குது இன்றைக்கு அறிவியலாளர். ஆனால் அருளாளர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இததான் இது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
அப்ப இதிலிருந்து நமக்கு வந்து வள்ளல் பெருமானார் இந்த அகவலிலிருந்து நமக்கு இன்னொரு வெளிச்சத்தை காமிக்கிறாரு, இன்னொரு வழியை காமிக்கிறாரு, இல்ல ஒரு இன்னொரு படிநிலையை விளக்கியிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். நன்றிங்க. அந்த அதாவது அந்த உணர்வுங்கிறது உள்ளிருந்து பல கோடி வருஷங்களாக உள்ள உருவானது. அதை வைத்து நம்ம வெளியே இருக்கிற விஷயங்களை உணர்ந்து கொள்ளுதுங்கிற சொல்றீங்க. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது போக வந்து தொட்டாச்சு நீங்கள் தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருந்தால் சுருங்காதுங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது. அது ஒரு புதிய தகவல். அதை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. இன்னும் நமக்கு 1 நிமிடம் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை முடிச்சுக்கலாம். அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த இதெல்லாம் பார்ப்போம். இன்னும் இது மேலே கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம இந்த அடுத்த நான்காவது வகுப்பில் வந்து நம்ம முழுமையான விளக்கங்கள் இந்த அடுத்த 3 வகுப்பு மீதான விளக்கங்கள் நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுனாலும் நீங்கள் செய்திகளாக அனுப்பலாம். உங்களுக்கு யாருக்கும் இந்த நம்ம அனுப்பின இதில் வந்து நம்மளோட எண்கள் இருக்கும், அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வாட்ஸ்அப் குழுவில் உங்களை இணைச்சிடலாம் விருப்பப்படுறவங்கள. நன்றிங்க. இணைந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். முனைவர் சிவா அவர்களுக்கு எங்களோட சிறப்பு நன்றிகள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.